Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான exercise 8.3ல question number 1 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சரும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடண்ட் அதை பார்த்துக்கோங்க. இந்த क्वेश्चंस ஆன்சர் பண்றதுக்கு நம்மளோட மூணு பேசிக் ஐடென்டிட்டிஸும் நம்மளோட ரெசிப்ரோக்கல்ஸும் நமக்கு நல்லா தெரியணும். இங்க பாருங்க, express a trigonometric ratio sin, secant, tan in terms of cot A. sin, secant, tan இவங்க எல்லாரையுமே cot Aல மாத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே in terms of cotல நம்ம எழுதணும். அதான் question. இதில் வந்து எது ரொம்ப சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா டேனை வந்து காட்டில் மாற்றுறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா டேன் தீட்டாவும் காட் தீட்டாவும் ரெசிப்ரோக்கல்ஸாக இருக்கிறதுனால நம்ம முதல்ல டேன் ஏவை மாற்றிக்கலாம். டேன் ஏவை காட் ஏல மாற்றணும்னா 1/cot A அப்படின்னு எழுதிட்டா போதும். ஸோ அதான் நம்மளோட வேல்யூ. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது நம்ம சீக்கண்ட்டை வந்து காட்டுன்னு மாற்ற போகிறோம். சீக்கண்ட்டுக்கும் காட்டுக்கும் ஐடென்டிட்டிஸ்லேயும் எந்த ரிலேஷனும் கிடையாது. அதே மாதிரி ரெசிப்ரோக்கலையும் சீக்கண்ட்டும் காட்டும் எங்கேயுமே ரிலேட் ஆகிருக்காது. அப்போ சீக்கண்ட்டை வந்து என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட்டுக்கும் டேனுக்கும் ரிலேஷன் இருக்க ஐடென்டிட்டியில் சீக்கண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்றிட்டா டேனுக்கு பதிலாக இந்த 1/cot அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ரெண்டாவது ஐடென்டிட்டி எழுதிக்க போகிறோம். அதாவது சீக்கண்ட் ஸ்கொயர் A அப்படின்றது வந்து 1 + tan ஸ்கொயர் A அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த tan Aக்கு பதிலாக இந்த 1/cot Aவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1 + 1/cot A the whole squared அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே tan squared A இருந்ததுனால 1/cot A the whole squaredனு வரும். உள்ள ஸ்கொயர் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, காட்டை ஸ்கொயர் பண்ணால் cot square A. அப்போ 1/cot squared A அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது சீக்கண்ட் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ தான். ஃபைனலாக ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துருக்கலாம். இது 1/1. இந்த காட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் எல்சிஎம் எடுத்தால் இங்கே cot squared A வரும். இந்த 1 அங்கே எடுத்துகிட்டு போனால் 1 தான். டினாமினேட்டரில் cot squared A இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற ஸ்கொயர் அங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, ரூட் ஆகிடும். அப்போ நம்மளோட வேல்யூ secant A is equal to root of cot squared A plus 1/cot squared A அப்படின்னு வரும். நியூமரேட்டரில் ஹோல் ஸ்கொயர் இல்லாதனால அது ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாது. ஆனால் டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் ஸ்கொயரில் இருக்கிறதுனால அது ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ மேலே வந்து cot squared A plus 1 வெளியே வராது. ஆனால் டினாமினேட்டரில் இருக்க cot squared Aலேருந்து ஒரு cot Aவை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எழுதணும். இதான் வந்து சீக்கண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் எழுதுறது. அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சைன் கேட்டிருக்காங்க. சைனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் மாற்றணும். இப்போ சைனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் மாற்றணும் அப்படின்னா சைனுக்கும் காட்டுக்கும் டைரெக்டாக எந்த ரிலேஷனுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ சைனும் காசும் தான் 1 வரும். அதே மாதிரி இங்கே வந்து கொசிக்கன் கூட தான் சைன் வந்து ரிலேட் ஆகிருக்கு. இப்போ சைன் வந்து கொசிக்கன் கூட ரிலேட் ஆகிருக்கு. இங்கே கொசிக்கன் வந்து காட் கூட ரிலேட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ இந்த வந்து ரெசிப்ரோக்கலையும் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் மட்டும் தான் சைனை நம்மளால் எங்கே கொண்டு போக முடியும், காட்டுக்கு கொண்டு போக முடியும். ஸோ சைன் ஏவை காட் ஏல மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலா வந்து கொசிக்கன் ஸ்கொயர் A is equal to 1 + cot squared A என்ற ஐடென்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதில் சைன் இல்லை பேசிக்காக. ஆனால் இந்த கொசிக்கண்டை வந்து நம்மளால் என்னென்னு மாற்றிக்க முடியும்னா 1/sin squared A ஐடென்டிட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து சைன் கிடச்சிரும், இங்கேருந்து காட் கிடச்சிரும். அப்போ ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ சைனை எடுத்து தான் சம்ம கொண்டு வரணும் அப்படி யோசிக்கக்கூடாது. சைன் கூட யார் ரிலேட் ஆகிருக்காங்களோ அவங்கள எடுத்தும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். இங்கே டிவைடில் இருக்க sin squared A அந்த பக்கமும் அந்த பக்கம் மல்டிப்பிள் இருக்கட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 1/1 + cot squared A is equal to sin squared A இப்படி எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகும். அப்போ ரூட் ஆஃப் 1/1 + cot squared A அப்படின்னு கிடைக்குது. நியூமரேட்டரில் 1 தான் இருக்கிறதுனால ரூட்லேருந்து 1 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 1/ டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் இல்லாததுனால இதை வெளியில் எடுக்கவே முடியாது. இதை நீங்கள் அப்படியே தான் எழுதணும். இதுதான் உங்களோட சைன் ஏவோட கரெக்டான ஆன்சர். சைன் ஏவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot squared Aல எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். கொஸ்டின் நம்பர் 2ல பாருங்கள். ரைட் ஆல் த அதர் trigonometric ratios ஆஃப் ஆங்கிள் A இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் A. சைன், காஸ், tan எல்லாத்தையும் சீக்கண்ட்டில் மாற்றணும். சீக்கண்ட்டை தவிர மற்ற எல்லா ரேஷியோவையும் சீக்கண்ட்டில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைன் இருக்குது. சைனுக்கும் சீக்கண்ட்டுக்கும் டைரெக்டாக எந்த ரிலேஷனுமே கிடையாது. ஆனால் ஐடென்டிட்டியில் சைனையும் காசையும் ஆட் பண்ணால் ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ 1 கிடைக்கும் நமக்கு. sin square + cos square வேணும். காசுன்றது யாரோட ரெசிப்ரோக்கல்னா இங்கே சீக்கண்ட்டோட ரெசிப்ரோக்கல். ஸோ அதை தான் பேஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். முதல் ஐடென்டிட்டி sin squared A + cos squared A is equal to 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சைனை சீக்கண்ட்டுக்கு மாற்றணுன்றதுனால இந்த cos squared Aவை நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா சீக்கண்ட்டில் மாற்றிக்கலாம். cos squared Aன்றதை 1/secant squared Aன்னு எழுதிக்கலாம். ஏன்னா சீக்கண்ட்டும் காசும் தான் ரெசிப்ரோக்கல். இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் டேர்ம் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். அப்போ sin squared A is equal to 1 - 1/secant squared Aன்னு கிடச்சிருக்கும். இங்கே எல்சிஎம் எடுத்துடலாம். இதை 1/1ன்னு எழுதிட்டிங்கன்னா sin squared A is equal to secant squared A into 1 வந்து secant squared A தான்.
மைனஸ் 1 ஒன்ஸ் ஆர் 1 டினாமினேட்டரில் 1 இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏன்னு வந்திருக்கும். இங்கே இருக்கிறதுல வந்து ஸ்கொயர் இருக்குது, நம்மளுக்கு வெறும் சைன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ரூட் ஆகும். அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கோம். மேலே வந்து ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாதா, நான் டினாமினேட்டரில் இருக்கிற சீக்கண்ட் ஸ்கொயர் ஏவை ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஃபைனல் வேல்யூ ரூட் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா ஓவரால் ஸ்கொயர் இல்லை, பைனாமியலில் இருக்குது. இது ஒரே ஒரு டேர்மாக இருந்ததுனால இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதுதான் சைன் ஏ வந்து சீக்கண்ட் ஏல ரெப்ரசென்ட் பண்ணுறது. அடுத்து காஸை வந்து சீக்கண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எனக்கு காஸ் வந்து சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல் அப்படின்றதுனால 1 பை சீக்கண்ட் ஏ அப்படின்னு எழுதிட்டாலே சீக்கண்டில் கன்வெர்ட் ஆகிடும். அடுத்த டேர்ம் வந்து tan. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஐடென்டி வந்து 1 + tan ஸ்கொயர் ஏ அப்படின்றது வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ஐடென்டிஸ். இதில் வந்து டேனும் சீக்கண்ட்டும் டைரெக்டாகவே ரிலேட் ஆகிருக்கு. 1 + tan ஸ்கொயர்ன்றது சீக்கண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவல் தான். அப்போ 1 + tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் ஏன்னு எழுதிட்டோம்னா இந்த பக்கம் இருக்க +1 அந்த பக்கம் போனால் -1 ஆகும். tan ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு எழுதிக்க முடியும். ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். அப்போ tan ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. இதுதான் நம்மளோட tan ஏவை சீக்கண்ட் ஸ்கொயரில் எழுதுகிற வேல்யூ. இப்போ காட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். காட்டை வந்து சீக்கண்டில் எழுதணும் அப்படின்னா காட்டுன்றது ஆக்சுவலாக 1 பை tan ஏ அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம tan ஆல்ரெடி சீக்கண்டில் மாற்றிட்டோம்ல, அதனால் 1 பை டேனுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவான ரூட் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அப்படின்றத எழுதிட்டா காட்டை சீக்கண்டில் எழுதிட்டோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சைன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றதுனால சைன்லேருந்து கொசிக்கண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஏன்னா கொசிக்கண்ட் ஏன்றது சைனோட ரெசிப்ரோக்கல் தானே. இப்போ கொசிக்கண்ட் வந்து 1 பை சைன் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா சைனுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ சைனில் இங்கே போட்டு இது மேலே போனால் ரெசிப்ரோக்கல் தான் ஆகும். ஸோ சைன்லேருந்து கொசிக்கண்ட் எழுதுறதுக்கு டேரெக்டாக அதை ரெசிப்ரோக்கல் பண்ணாலே போதும். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் மேலே வந்து சீக்கண்ட் ஏவும் டினாமினேட்டரில் வந்து ரூட் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ம் கிடைக்கும். இதுதான் நம்மளோட கொசிக்கண்ட் ஏவோட வேல்யூ. இப்போ சீக்கண்ட் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஏல எல்லா ரேஷியோஸும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லா ரேஷியோஸும் எழுதிட்டோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சைன், காஸ், இங்கே tan, இங்கே காட் எழுதியிருக்கோம், இங்கே கொசிக்கண்ட், சீக்கண்ட் தான் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாற்றிருக்கோம். அப்போ எல்லா ரேஷியோஸும் எழுதியாச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3ல் சூஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 9 சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 9 tan ஸ்கொயர் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 9ன்ற டேர்மை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ கிடைக்கும். சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ வேல்யூ என்னன்றது ஐடென்டிட்டியில் போய் பாருங்கள். 1 + tan ஸ்கொயர் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளோட ஐடென்டி, ரெண்டாவது ஐடென்டி. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் தானே, அந்த பக்கம் போனால் மைனஸ் tan ஸ்கொயர் ஆகும். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாலேருந்து மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பண்ணால் அதோட வேல்யூ கண்டிப்பாக 1 தான். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏல tan ஸ்கொயர் ஏ பண்ணாலும் கண்டிப்பாக 1 தான். அப்போ வெளியில் இருக்க 9 அப்படியே இருக்கும், இந்த டேர்ம் வந்து 1 ஆயிருக்கும். இப்போ 9 × 1 9 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டினில் 1 + tan + சீக்கண்ட்டும் 1 + காட் மைனஸ் கொசிக்கண்ட்டுக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இது வந்து எதுவுமே ஸ்கொயர் ஃபார்மில் இல்லை. பேசிக்காக நம்ம எந்த ஐடென்டிட்டியும் அப்ளை பண்ண முடியாது. இதை டைரெக்டாக சிம்பிளிஃபை தான் பண்ணணும். இப்போ இது வந்து 1 + டேன்ன்றதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா சைன் பை காஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா சைன் பை காஸ் தான் tan. சீக்கண்ட் அப்படின்றது யாரோட ரெசிப்ரோக்கல்னா காஸோட ரெசிப்ரோக்கல். இதுதான் நம்மளோட பேசிக் ஐடென்டிஸ். சீக்கண்ட்டை வந்து நம்ம 1 பை காஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே 1 பை காஸ். காட்டுன்றது வந்து டேனோட ரெசிப்ரோக்கல். டேனை சைன் பை காஸ்ன்னு எழுதுறதுனால காட்டை வந்து காஸ் பை சைன் அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்மளால். மைனஸ் கொசிக்கண்டை வந்து 1 பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இங்கே டினாமினேட்டில் 1 கீழே எதுவுமே இல்லாததுனால இங்கே 1ன்னு போட்டுட்டு இப்போ இவங்களுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 1 காஸ் காஸ், அப்போ எல்சிஎம் வந்து கண்டிப்பாக காஸ் தீட்டா தான். இப்போ இங்கே இந்த இடத்துல காஸ் இல்லாததுனால இங்கே மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பை நம்ம காஸ் தீட்டா பண்ணணும். அப்போ இங்கே காஸ் தீட்டா வரும். இங்கே ஆல்ரெடி காஸ் இருக்கிறதுனால மேலே இருக்கிற சைன் தீட்டா அப்படியே இருக்கும். இங்கேயும் காஸ் தீட்டா இருக்கிறதுனால இந்த +1 அப்படியே இருந்திருக்கும். இங்கே 1 சைன்னு இருக்குது. அப்போ 3 சைனுக்கு ஒரு சைன் எல்சிஎம்மில் வரும். இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே மல்டிபிள் பை சைன் தீட்டா பண்ணணும். அப்போ மேலேயும் மல்டிபிள் பை சைன் தீட்டா பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே சைன் தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் இருக்கிறதுனால இந்த காஸ் அப்படியே வந்திருக்கும். இந்த -1ம் அப்படியே இருக்கும். எழுதியாச்சு. இப்போ இது நார்மல் மல்டிபிளில் தான் இருக்குது. sin + cos + 1 sin + cos -1 அப்படின்னு இருக்குது. அதாவது sin + cosன்றத ஒரு டேர்மாகவும் இந்த +1 -1 அடுத்த டேர்மாகவும் பாருங்கள். அப்போ இது பார்க்க a + b a - b மாதிரி இருக்குது. a + bயும் a - bயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா a² - b² கிடைக்கும். இப்போ a² - b² இதை எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இது cos θ + sin θ the whole square
மைனஸ் ஒன்னுன்னு கிடச்சிரும். டினாமினேட்டரில் சைனும் காசும் மல்டிபிள் பண்ணால் சைன் தீட்டா காஸ் தீட்டா இல்லை காஸ் தீட்டா சைன் தீட்டா எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ ஒரே ஸ்டெப், இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ a + b த ஹோல் ஸ்கொயரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இது வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா a² + b² + 2ab வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது, அதனால் -1. டினாமினேட்டரில் ஒரு காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா உங்ககிட்ட இருக்குது. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ன்றது ஆக்சுவலாக 1, ஏன்னா அதுதான் நம்மளோட முதல் ஐடென்டி. அப்போ 1 + 2 டைம்ஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா -1. டினாமினேட்டரில் காஸ் தீட்டா சைன் தீட்டா இருந்திருக்கும். இந்த +1ம் -1ம் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 2 இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டா நம்ம எழுதியிருக்கோம். சைன் தீட்டா எல்லாமே மல்டிப்பிள் இருக்கிறதுனால இது இப்படி கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து 2 தான். 2 தான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 3ல பாருங்கள், சீக்கண்ட் ப்ளஸ் tan 1 - sin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கண்ட் அப்படின்றத வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 1/cosன்னு எழுதிக்கலாம். 1/cos a. tan aன்றது எப்படி எழுதிக்கலாம்னா sin a/cos aன்னு எழுதிக்கலாம். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காசில் கொண்டு வந்தாச்சு. வெளியில் ஒரு 1 - sin a இருக்குது, ஏன்னா அது ஆல்ரெடி சைனில் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ரெண்டுமே காஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு காஸ் ஏவை எடுத்துக்கலாம். அப்போ மேலே இருக்கிற 1 + sin a அப்படியே ஆட் ஆகிடும். இங்கே மல்டிபிள் பை 1 - sin a இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது a + b a - b மாதிரி இருக்குது. a + bயும் a - bயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளோட ஆன்சர் a² - b² கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1², இது வந்து 1 - sin² aன்னு வரும். டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஒரு காஸ் a இருக்குது. 1 - sin² அப்படின்றது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முதல் ஐடென்டி. sin² + cos² 1 இல்லை. அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் sin² அந்த பக்கம் போனால் -sin² ஆகும். அப்போ cos²ன்றது தான் 1 - sin² ஃபார்முலா. ஸோ இந்த ஐடென்டி அப்ளை பண்ணோன்னா இது மேலே வந்து cos² aன்னு வந்துடும். டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட காஸ் a இருக்குது. ஒரு காஸ் ஏவும் ஒரு காஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா cos² ஏன்னா அந்த இடத்துல 2 காஸ் a இருந்ததாக அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் காஸ் a தான். ஸோ உங்களோட 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 4th 1 + tan² / 1 + cot²க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ 1 + tan²ன்றது நம்மளோட ஐடென்டியில் நமக்கு தெரியும், அது sec² தீட்டான்னு. அப்போ நம்ம மேலே இருக்கிற 1 + tan² ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக sec² aன்னு போட்டுக்கலாம். டினாமினேட்டரில் இருக்க 1 + cot² aக்கு 1 + cot² aனா cosec² aன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பதிலாக cosec² aன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அங்கே இல்லை, அவங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. சீக்கண்ட் அப்படின்றது யாரோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸோட ரெசிப்ரோக்கல். கொசிக்கண்ட் அப்படின்றது வந்து சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ இதை நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சீக்கண்ட் ஸ்கொயர்ட் அப்படின்றத 1/cos² aன்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை கொசிக்கண்ட் அப்படின்றத 1/sin² aன்னு எழுதிக்கலாம். மேலே இருக்க 1/cos² அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் இருக்க 1/sin² மேலே எடுத்துகிட்டு போனால் sin² a/1ன்னு வரும். இதை மல்டிபிள் பண்ணால் மேலே 1 × sin² a sin² a, கீழே cos × 1 வந்து cos² aன்னு கிடைக்கும். அப்போ sin/cosன்னு கிடைக்குது. sin/cosன்னு ஆக்சுவலாக tan, ரெண்டு பேர்கிட்டையும் ஸ்கொயர் இருக்கிறதுனால tan² aன்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட டி ஆப்ஷனில் இருக்க பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. கொஸ்டின் நம்பர் 4, ப்ரூவ் தட் ஐடென்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 3 ஐடென்டிஸ், அது மாதிரி 3 ரெசிப்ரோக்கல். sin² cos²னா 1, 1 + tan²னா sec², 1 + cot² வந்து cosec². தெரிஞ்சிருக்கணும் நம்ம எந்த ப்ரூஃப் பண்ணுறதா இருந்தாலும். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல்ஸும் தெரியணும். இப்போ இங்கே கொஸ்டினில் வந்து கொசிக்கண்ட்டும் காட்டும் இருக்குது. இங்கே வந்து காஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொசிக்கண்ட் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக சைனோட ரெசிப்ரோக்கல், காட் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக நான் இங்கே டேனோட ரெசிப்ரோக்கல்னு எழுதியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan தீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதை sin/cos அப்படின்னு எழுதிக்க முடியும். sin θ/cos θன்றது ஆக்சுவலாக tan தீட்டா தான். அதே மாதிரி காட் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா cos/sin அப்படின்னு எழுத முடியும். இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இதோட ரெசிப்ரோக்கல்ஸும். இப்போ கொஸ்டினில் நமக்கு தேவைப்படுறது கொசிக்கண்ட் தீட்டா தேவைப்படுது. கொசிக்கண்ட் அப்படின்றத நம்மளால் 1/sin அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே நம்மள LHS எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். LHSல இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த கொசிக்கண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த 1/sin எழுதிக்கலாம். 1/sin தீட்டா மைனஸ் காட்டுக்கு பதிலாக cos/sinன்னு எழுதிக்கலாம். ஸோ cos θ/sin தீட்டா. ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 2 sin தீட்டாக்கு ஒரு sin தீட்டாவும் மேலே 1 - cos θ ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். எழுதியாச்சு. இதை ஏன் மேம் a - b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்படி பண்ணால் உங்களுக்கு 3 டேர்ம் கிடைக்கும். நம்மளுக்கு ஆன்சர் வந்து அந்த பேட்டர்னில் வேண்டாம், நம்மளுக்கு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் டேர்மில் வேணும். அதனால தான் நம்ம இந்த பேட்டர்ன் எடுக்கிறோம். ஆன்சர் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டினாக ப்ரொசீட் பண்ணுங்க எப்போவுமே. இந்த ஸ்கொயர் மேலே இருக்கவங்களுக்கும் ஸ்கொயர் தான், கீழே இருக்கவங்களுக்கும் ஸ்கொயர் தான். அதனால் இதை 1 - cos θ த ஹோல் ஸ்கொயர்னும்
டினாமினேட்டரை வந்து சைன் ஸ்கொயர் தீட்டானும் எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட முதல் ஐடென்டி பாருங்களேன், சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து 1. இந்த ஐடென்டிலேருந்து நம்மளுக்கு இங்கே 1 மைனஸ் காஸ் இருக்குது, கீழே வந்து சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ நம்மளால் என்னன்னு சொல்ல முடியும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கிறத 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த முதல் ஐடென்டிலேருந்து தான் இதை எழுதியிருக்கோம். இங்கே இருக்கிற ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். ஸோ இதான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். மேலே வந்து 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் எடுத்துகிட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இந்த 1க்கு மேலே நம்மளால் 1 ஸ்கொயர் கூட போட்டுக்க முடியும். ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இதை பார்க்க எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்மளால் எப்படி எழுத முடியும்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றதுனால ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் 1 மைனஸ் காஸ் தீட்டா அது ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை 1 மைனஸ் காஸ் தீட்டா மல்டிபிள் பை 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு 2 தடவை பிரித்து எழுத முடியும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுகிற மாதிரி ஒரு 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் ஒரு 1 மைனஸ் காஸ் தீட்டாவும் ஒரு 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவும் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. பாருங்கள், 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சரில் வந்துடுச்சு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இதில் 2 ஃப்ராக்ஷன் டைப்பில் அடிஷனில் இருக்குது. நம்ம இதோட எல்ஹெச்எஸ் எடுத்து தான் சம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸில் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற காசு இங்கே மல்டிபிள் ஆச்சுன்னா இது வந்து காஸ் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் இங்கே இருக்கிற 1 ப்ளஸ் சைனும் இங்கே இருக்க 1 ப்ளஸ் சைனும் மல்டிபிள் ஆச்சுன்னா 1 ப்ளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு 1 ப்ளஸ் சைன் ஏவும் காஸ் ஏவும் வரும். நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் எல்சிஎம் எடுத்துருக்கோம். இப்படி மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அதான் இங்கே பண்ணியிருக்கோம். இதான் நம்மளோட எல்ஹெச்எஸ். இப்போ நியூமரேட்டரில் இதில் 1 ப்ளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ அது பேட்டர்ன் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கதா அர்த்தம். அப்போ அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலாவில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஏவை அப்படியே வச்சுக்கலாம். காஸ் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு சைன் ஏ மல்டிபிள் பை 1 போட தேவையில்லை, நான் அதே தான் வரும். டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே மல்டிபிள் பண்ண வேணாம். ஏன்னா நியூமரேட்டரில் அதே மாதிரி டேர்ம் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் கேன்சல் ஆகிடும். ஸோ எழுதியாச்சு. ஈக்குவல் டு இந்த சைன் ஸ்கொயர்ட் ஏவும் இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஏவும் ஆட் ஆகிடும். ஏன்னா நம்மளோட முதல் ஐடென்டி பாருங்களேன், சைன் ஸ்கொயர் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் ஆட் ஆனால் 1 தான். தீட்டாக்கு பதிலாக ஏ இருந்தாலும் பி இருந்தாலும் கூட அது 1 தான். அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர்ட் ஏவும் சைன் ஸ்கொயர்ட் ஏவும் ஆட் ஆகி 1 ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 1 ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், அதை 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ப்ளஸ் இங்கே 2 சைன் ஏ இருக்கும், அதை அப்படியே எழுதிக்கலாம் 2 சைன் ஏன்னு. டினாமினேட்டரில் இருக்க அந்த 1 ப்ளஸ் சைன் ஏவும் காஸ் ஏவும் எதுவுமே பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 இந்த 1 ஆட் ஆச்சுன்னா 2 ஆகிடும். அங்கே நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 2 சைன் ஏ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 2 ஆட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த 2ன்றது ஒரு நம்பர், இது 2 சைன் ஏன்றது கோஎஃபிஷியன்ட்டோடு இருக்க ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதை ஆட் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது நம்மளால், அன்லைக் டேர்ம்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ இப்படி எழுதிட்டோம். இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன காமன்னா 2 காமனாக இருக்குது. 2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் ஏ அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் ஒரு 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்குது, மல்டிபிள் பை காஸ் ஏவும் நம்மக்கிட்ட இருந்தது. எல்லாமே மல்டிபிள் இருக்குது. 1 ப்ளஸ் சைன் ஏவும் 1 ப்ளஸ் சைன் ஏவும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ மேலே ஒரு 2வும் கீழே ஒரு காஸ் ஏவும் மட்டும்தான் இருக்குது. 2 பை காஸ் ஏ அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக 1 பை காஸ் தீட்டா அப்படின்றது நம்மளோட ரெசிப்ரோக்கலில் பார்த்தீங்கன்னா 1 பை காஸ்ன்றது நம்மளோட சீக்கன் தீட்டா. அப்போ 2 பை காஸ் தீட்டான்றது 2 சீக்கன் தீட்டா. அந்த 2 நியூமரேட்டர்லேயே வச்சுட்டு இந்த 1 பை காசுன்றதை நம்ம சீக்கண்ட்டுன்னு மாற்றிக்கலாம். அப்போ 2 சீக்கண்ட் தீட்டான்னு கிடைக்கிது நமக்கு. அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் ப்ரூவ் ஆயிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். tan தீட்டா பை 1 மைனஸ் காட், காட் தீட்டா பை 1 மைனஸ் tan வந்து 1 ப்ளஸ் சீக்கன் ப்ளஸ் கொசிக்கன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை அப்படியே வச்சு எல்சிஎம் எடுத்து பண்ணுறதை விட சைன் அண்ட் காசில் கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சம் ஈஸியாகவே சால்வ் ஆகும். இந்த டேனை வந்து சைன் பை காஸ்ன்னு எழுதிக்கலாம், காட்டை வந்து காஸ் பை சைன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே மேலே இருக்கிற tan தீட்டா, ஸோ இங்கே காட் இருக்குது பாருங்கள், காட்டை வந்து காஸ் பை சைன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம்லையும் காட்டுக்கு பதிலாக காஸ் பை சைன் அப்படின்றது அதோட ஃபார்முலா. இப்போ இதை காஸ் பை சைன் தீட்டா பை 1 மைனஸ் டேனை வந்து சைன் பை காஸ்ன்னு எழுதிக்கலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்கிறதுனால நம்ம அதை எல்சிஎம் தான் எடுக்கணும். நியூமரேட்டரில் வந்து ஒரே ஒரு ஃப்ராக்ஷனால் அது எதுவுமே பண்ண வேண்டாம். மேலே இருக்கிற சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் மட்டும் எல்சிஎம் 1 இன்ட்டு சைன் தீட்டான்னு கிடைக்கும்.
இங்கே 1 இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு கிடச்சிருக்கும். டினாமினேட்டரில் 1 இன்ட்டு சைன் சைன் அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் மேலே இருக்கிற காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் மட்டும் எல்சிஎம் காஸ் தீட்டா இன்ட்டு 1 பண்ணால் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். மைனஸ் 1 இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை 1 இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ மேலேயும் ஃப்ராக்ஷன் இருக்குது, கீழேயும் ஃப்ராக்ஷன் இருந்து அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. கீழே இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போயிடுங்க. இப்போ மேலே வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே டினாமினேட்டர் மேலே போச்சுன்னா சைன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்ற டேர்ம் இங்கே பக்கத்தில் வந்திருக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை போட்டுட்டு இங்கே இருக்க நியூமரேட்டரை முதல்ல எழுதுங்க. காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்றது. அப்புறம் இந்த டினாமினேட்டரை மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு டினாமினேட்டரை பார்த்தோம்னா இங்கே காசு இருக்குது, இங்கே சைன் இருக்குது. இங்கே சைன் மைனஸ் காசு இருக்குது, இங்கே காஸ் மைனஸ் சைன் இருக்குது. சைன் மைனஸ் காசும் காஸ் மைனஸ் சைனும் கண்டிப்பாக ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் கிடையாது, வேறு மாதிரியான டேர்ம்ஸ். அதனால் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாகவே இப்போ வந்து ஒரு ஏ மைனஸ் பி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, நான் அதை பி மைனஸ் ஏன்னு மாற்றணும் அப்படின்னு நினச்சா இதுலேருந்து ஒரு மைனஸ் சைனை நம்ம வெளியில் எடுக்கணும். ஏ மைனஸ் பியை பி மைனஸ் ஏன்னு எழுதணும்னா ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்தால் இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். உள்ளே கொண்டு போய் பாருங்கள், மைனஸ் பி ப்ளஸ் ஏ கரெக்டாக வரும். அப்போ இங்கே சைன் மைனஸ் காசு இருக்குது, இங்கே காஸ் மைனஸ் சைன் இருக்குது. அப்போ இதை வந்து நான் சைன் மைனஸ் காசுன்னு மாற்றி எழுதணும்னா இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன் வெளில வரும். அந்த மைனஸை இங்கே போட்டுருவாங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன கிடைக்கும்னா மேலே இந்த சைனும் மல்டிபிள் ஆச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிரும். டினாமினேட்டரில் இருக்கிற காஸ் தீட்டாவும் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவும் அப்படியே எழுதிக்கலாம். இந்த செகண்ட் டேர்மில் முதல்ல இந்த காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இங்கே காஸ் மைனஸ் சைனுன்னு இருந்ததை நம்ம தான் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு வாலண்டியராக மாற்றுறோம். ஏன்னா எல்சிஎம் எடுக்க ஈஸியாக வருங்கிறதுக்காக இதை மாற்றி எழுதுனதுனால ஒரு மைனஸ் சைன் வெளில வரும்ல, அது இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிடும். இங்கே அது இல்லாமல் நம்மக்கிட்ட இங்கே ஒரு சைன் தீட்டாவும் இருக்குது. இப்படி எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குது. அப்போ ரெண்டுமே எல்சிஎம்மில் வரும். காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இங்கேயே சைன் மைனஸ் காசு இருக்குது, இங்கேயே சைன் மைனஸ் காசு இருக்குது. அப்போ காமனாக ஒரு சைன் மைனஸ் காசை நம்ம வெளில எடுக்கணும். இப்போ இந்த மூணுமே எல்சிஎம்மோட டேர்ம்ஸ் தான். இப்போ இந்த மூணு டேர்மே எல்சிஎம்மில் வரணும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன மிஸ்ஸிங்னு பாருங்கள். இங்கே காசு இருக்குது, சைன் மைனஸ் காசு இருக்குது. அப்போ எது இல்லை? சைன் தான் இவங்ககிட்ட இல்லை. அப்போ மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பை சைன் தீட்டா பண்ணணும். மல்டிபிள் பை சைன் பண்ணால் சைன் ஸ்கொயர்டும் சைனும் மல்டிபிளானா மேலே சைன் கியூப் தீட்டாவாயிடும். இங்கே சைனும் சைன் மைனஸ் காசும் இருக்குது. அப்போ எது இல்லை? காசு தான் இல்லை. அப்போ மேலேயும் கீழேயும் காசால் மல்டிபிள் பண்ணணும். காஸ் ஸ்கொயர்டும் காசும் மல்டிபிள் பண்ணால் காஸ் கியூப் தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இதை பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மாதிரி இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா, அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படின்னு எழுதுனா அதுதான் ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட பேசிக் ஃபார்முலா. இப்போ ஏக்கு பதிலாக சைனும் பிக்கு பதிலாக காசும் இருக்குது, அதுதான் இதில் அப்ளை பண்ணணும். முதல்ல ஏ மைனஸ் பின்னு எழுதணும். ஏ வந்து சைன், பி வந்து காசு இல்லையா? அப்போ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மல்டிபிள் பை உள்ளே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இப்படி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு காஸ் தீட்டா சைன் தீட்டா ஒரு சைன் மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இந்த சைன் மைனஸ் காசும் இந்த சைன் மைனஸ் காசும் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளோட ஐடென்டி, ஃபஸ்ட் ஐடென்டி. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி 1 ப்ளஸ் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு சைன் தீட்டா காஸ் தீட்டான்ற டேர்ம். டினாமினேட்டரில் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இங்கே இந்த சைன் காசுன்றது இவங்களுக்கும் காமன் இவங்களுக்கும் காமன், ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்போ 1 பை காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு ஒரு டேர்ம், அடுத்து ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெண்டு டேர்ம் இருக்குது. இந்த டினாமினேட்டர் இந்த ஒன்றுக்கு தனியாக உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும். ஏன்னா நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்களோ அதை ரீச் பண்ணணும். இந்த காசும் சைனும் கட் ஆகிருக்கும். இது 1 பை காசும் 1 பை சைனும் இருக்குது. 1 பை காசுன்றது யாரோட ரெசிப்ரோக்கல்? 1 பை காசுன்றது சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல். 1 பை சைன்ன்றது கொசிகண்டோட ரெசிப்ரோக்கல். அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா 1 பை காசுன்றதை சீக்கண்ட் தீட்டானும் 1 பை சைன்ன்றதை கொசிக்கண்ட் தீட்டானும் எழுதிக்கலாம். இதில் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டதுனால இது 1 டைம் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம +1 அப்படின்னு போட்டுக்கலாம். இதான் உங்களுக்கு வந்து 1 + சீக்கண்ட் தீட்டா இன்ட்டு கொசிக்கண்ட் தீட்டா அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் வேல்யூ. எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. இதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4லேருந்து இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம்.
LHSல நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ 1 + secant A by secant A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. LHSல secant இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் சைன் அண்ட் காசில் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ சீக்கண்ட்டையும் சைன் அண்ட் காசில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறது 3 ஐடென்டிஸ் 3 ரெசிப்ரோக்கல்ஸ். ஐடென்டிஸ் அப்ளை பண்ணோன்னா எல்லாமே ஸ்கொயர் டேர்ம்ஸில் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே எதுவுமே ஸ்கொயரில் இல்லை லெஃப்ட் சைடில். ஸோ சீக்கண்ட் அப்படின்றது யாரோட ரெசிப்ரோக்கல்னு பார்த்தீங்கன்னா 1 காசோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ சீக்கண்ட்டை வந்து 1 காசுன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 cos A டிவைடட் பை மறுபடியும் இந்த சீக்கண்ட்டையும் 1 cos A அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே மேலே இது 1/1 1 cos எல்சிஎம் எடுத்துடலாம். cos A into 1 cos A, இது 1 1s are 1 டிவைடட் பை 1 into cos A, இங்கே cos A அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 1 cos A இருக்குது. நியூமரேட்டர்லேயும் ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஃப்ராக்ஷன் இருக்குது. நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுக்கலாம். அதாவது இந்த cos A + 1 டிவைடட் பை cos Aன்றது அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே எடுத்துகிட்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். 1 cos Aன்றது மேலே போகும்போது cos A/1 அப்படின்னு கிடைக்கும். இந்த cos Aவும் இந்த cos Aவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா cos A + 1 தான். சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கிடைச்சாச்சு. ஆனால் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கல. இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே லெஃப்ட் சைடு எடுத்து நமக்கு ரைட் சைடு கிடைக்காது. இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா லெஃப்ட் சைடு எது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு திருப்பி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிங்க. ரைட் ஹேண்ட் சைடுக்கும் அதே ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருந்த கொஸ்டின் sin squared A by 1 - cos A அப்படின்னு இருக்கு. sin squared A வந்து நம்மளோட ஐடென்டிட்டியில் பாருங்கள். sin squared + cos squared = 1. இதில் sin squared மட்டும் வேணும்னா இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் cos squared அந்த பக்கம் போய் மைனஸ் ஆகிடும். அதனால sin squared Aவை 1 - cos squared A அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த முதல் ஐடென்டிட்டியிலேருந்து. டிவைடட் பை கீழே வந்து 1 - cos A இருக்குது. இதை 1 நம்ம 1 squaredனு கூட போட்டுக்கலாம். ஏன்னா 1 1s are 1 தான். இதை பார்க்க இப்போ எப்படி இருக்குன்னா A² - B² மாதிரி இருக்குது. A² - B² ஓட ஃபார்முலா A + B × A - B நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மேலே 1 + cos Aன்னு ஒரு டேர்மும் 1 - cos A என்ற டேர்மும் கிடைக்கும். டினாமினேட்டரில் ஆல்ரெடி ஒரு 1 - cos A நம்ம கிட்ட இருக்குது. 1 - cos A 1 - cos A கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் வந்து 1 + cos A தான். அதான் ஃபைனல் வேல்யூ. இங்கே பாருங்கள் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் cos A + 1, இதுவும் cos A + 1 தான். அடிஷனில் பிளேஸ் மாறி இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. LHSோட ஆன்சரும் RHSோட ஆன்சரும் சேமாக வந்திருக்கு. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் போர்டில் கூட கேட்டிருக்காங்க. cos A - sin A + 1 cos A + sin A - 1. மேலே இருக்க டேர்ம்ஸும் கீழே இருக்க டேர்ம்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் சிம்பிள் மட்டும் மாறி இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களோட ரைட் சைடில் கொசிக்கண்ட்டும் காட்டும் இருக்குது. ஆனால் இந்த சைடு எல்லாமே சைன் அண்ட் காசில் இருக்குது. ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதே டேர்ம்ஸை இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சைன் ஏலையோ இல்லை காஸ் ஏலையோ டிவைட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை சைன் ஏல டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். காஸ் பை சைன் காட் ஆகிடும், சைன் பை சைன் 1 ஆகிடும், 1 சைன் பண்ணும்போது கொசிக்கண்ட் ஆகிடும். இப்போ எல்லாமே காட் அண்ட் கொசிக்கண்ட்டாக நம்மளுக்கு மாறிடும் இல்லையா? அதனால நம்ம சைன் ஏவால் டிவைட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இங்கே வந்து சீக்கண்ட் டேன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து காசால் டிவைட் பண்ணியிருப்போம். அப்போ டிவைடட் பை சைன் ஏ. டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை சைன் ஏ அப்படின்னு எழுதிட்டு இந்த கொஸ்டின் இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் பை சைன் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது காட். இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இது அப்ளை பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்சது இந்த 3 ஐடென்டி 3 ரெசிப்ரோக்கல்ஸ் இருக்குது. காஸ் பை சைன் அப்படின்றது வந்து காட் ஏவோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இதை காட் ஏன்னு எழுதிக்கலாம். மைனஸ் சைனும் கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆகிடும். 1 சைன் அப்படின்றது வந்து யாரோட ரெசிப்ரோக்கல்னா கொசிக்கண்டோட ரெசிப்ரோக்கல். 1 சைன் வந்து நம்ம எப்படி தான் எழுதுவோம்? கொசிக்கண்ட் தான் எழுதுவோம். 1 காஸ்ன்னு வந்தால் தான் நம்ம அதை சீக்கண்ட்னு எழுதுவோம். ஸோ இங்கே 1 சைன் தேவைப்படுது. 1 சைனை கொசிக்கண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே கொசிக்கண்ட் ஏ டிவைடட் பை டினாமினேட்டர்லேயும் காஸ் பை சைன் இருக்குது. நம்ம அதை காட் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைன் பை சைன் 1 ஆகிடும். 1 சைன் வந்து கொசிக்கண்ட் ஏன்னு கிடச்சிரும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஐடென்டி அப்ளை பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வர போகிறோம். இந்த ஆன்சர் வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்கா டினாமினேட்டரில் இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது நியூமரேட்டரில் தான் இருக்குது. டினாமினேட்டரில் 1 இருக்கதான் அர்த்தம். இப்போ இதே கொஸ்டின் இதை டினாமினேட்டரில் கொடுத்தாங்கன்னா டினாமினேட்டரில் இருக்க 1க்கு பதிலாக ஐடென்டி அப்ளை பண்ணணும். இந்த ஆன்சர் நியூமரேட்டரில் வேணும்னா இந்த நியூமரேட்டரில் இருக்க 1க்கு பதிலாக ஐடென்டி அப்ளை பண்ணணும். என்ன ஐடென்டி அப்ளை பண்ணணும்னா கொசிக்கண்ட்டும் காட்டு வச்சு நம்மக்கிட்ட என்ன ஐடென்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொசிக்கண்ட்டும் காட்டு வச்சு நம்மக்கிட்ட 1 + cot squared = cosecant squared அப்படின்ற ஐடென்டி இருக்குது. இந்த ப்ளஸ் காட் ஸ்கொயர்ட் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் காட் ஸ்கொயர்ட் ஆகும். அப்போ cosecant squared - cot squaredோட வேல்யூ வந்து 1 தான். இந்த ஐடென்டி தான் அப்ளை பண்ண போகிறோம் நியூமரேட்டரில். நியூமரேட்டரில் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு காட் ஏ இருக்குது, ஒரு ப்ளஸ் cosecant ஏ இருக்குது, -1 இருக்குது. இந்த 1 நான் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்லேயே எழுதிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஐடென்டி அப்ளை பண்ணி காமன் டேர்ம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டினாமினேட்டர் அப்படியே எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ இந்த நியூமரேட்டரில் 1 வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கொசிகன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர்ட் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ இதை பார்க்க ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. அதனால இதை பிரித்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்க போகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரிச்சாச்சு. இப்போ இந்த மைனஸ்க்கு முன்னாடி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்மும் ஒன்றா இருக்குது. இப்போ கொசிகன் ப்ளஸ் காட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் கொசிகன் ப்ளஸ் காட் இருக்குது. அதனால நம்ம அதை என்ன பண்ணலாம்னா காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏவை நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஏன்னா இது வெளில போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கலாம். இங்கே உள்ள இந்த டேர்ம் ஆக்சுவலாக வெளியில் போயாச்சு, மிச்சம் இது மட்டும் தான் இருக்கும். இதை மட்டும் தான் இங்கே எழுத போகிறோம். வெளியில் ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு கொசிகண்ட் மைனஸ் கொசிகண்ட் ஏனும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காட் ஏ அப்படின்னும் நமக்கு கிடைக்கும். ஸோ எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்கே டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டினாமினேட்டரில் என்ன டேர்ம் உங்களுக்கு வந்ததோ, என்ன சிம்பிளில் வந்ததோ அதே சிம்பிள் தான் பாருங்கள் நியூமரேட்டரில் இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. +1 மைனஸ் கொசிகன் ப்ளஸ் காட் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி சிம்பிளில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிடுவாங்கன்னா கேன்சல் ஆகிடுவாங்க. அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற ஆன்சர் வந்து கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ அப்படின்றது தான். இதுதான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து கொஸ்டினை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கேட்டிருக்க வேல்யூவே கிடைச்சிருக்கு பாருங்க, கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ. அப்போ LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இப்போ இது வந்து √1 + sin a / 1 - sin a ன்னு இருக்கு. ஏன்னா இந்த உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் வந்து ரூட்டே இல்லை. அப்போ ரூட்லேருந்து வெளில வந்திருக்கு அப்படின்னா இதை ரேஷனலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ரூட்டுக்குள்ள டினாமினேட்டரில் 1 - sin a இருக்கிறதுனால 1 + sin a வால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுங்கள். 1 + sin a கீழேயும் 1 + sin a அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மேலே இருக்க ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணால் 1 + sin a 1 + sin a. அப்போ அது என்ன ஆகிடும்னா 1 + sin a த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சிரும். டினாமினேட்டரில் இதை பார்க்க a - b மாதிரியும் இதை பார்க்க a + b மாதிரியும் இருக்குது. a - b × a + b யோட ஃபார்முலா a² - b² அப்படின்றது தான். அப்போ இதை 1² - sin² எழுதிக்கலாம். ஸோ 1² - sin² 1 - sin² a. நம்மளோட பேசிக் ஐடென்டி sin² a + cos² a பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். இதில் 1 - sin² a வேணும். அப்போ இந்த ப்ளஸ் sin² அந்த பக்கம் போயிருக்கு. அப்போ cos² aன்றது தான் 1 - sin² a ஓட பேசிக் ஃபார்முலா. அப்போ இந்த 1 - sin² aன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா cos² aன்னு எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் இருக்க 1 + sin a த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. டினாமினேட்டரில் இதை cos² aன்னு எழுதிடலாம். ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அந்த நம்பர் வெளில வந்துடும். அப்போ மேலே ஒரு 1 + sin a வெளில வந்துடும், ஏன்னா ஸ்கொயரில் இருக்குது. கீழே இருக்க cos² aலேருந்து ஒரு cos aவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்படி எடுக்கவே முடியாது, ஏன்னா இது ஹோல் ஸ்கொயரில் இல்லை. டினாமினேட்டரில் கண்டிப்பாக காசில் மாற்றிட்டு தான் எடுக்க முடியும். இந்த டினாமினேட்டரில் இருக்க காசு வந்து இந்த 1க்கும் காமன் சைனுக்கும் காமன். அதனால் இது எப்படி எழுதணும்னா 1/cos a ன்னு ஒரு டேர்மும் sin a/cos a ன்னு ஒரு டேர்மும் எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போது 1/cosன்றது யாரோட ரெசிப்ரோக்கல்? சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் a. sin/cosன்றதை நம்ம யூஸ்வலாக எப்படி எழுதுவோம்னா tan aன்னு எழுதுவோம். ஸோ tan aன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கரெக்டாக ஆன்சரில் கிடச்சிருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். 7ஓட கொஸ்டின் பாருங்கள். மேலே ரெண்டுமே சைன் ஃபார்மில் இருக்குது, கீழே ரெண்டுமே காஸ் ஃபார்மில் இருக்குது. ஆன்சரை வந்து tan ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம LHS எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே sin θ இருக்குது, இங்கே sin cube θ இருக்குது. ரெண்டுத்துலேயுமே sin θ காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல 1 ஆகிடும். மைனஸ் இங்கே 2வும் கியூப்ல இருந்து ஒரு சைன் வெளியில் போயிடுச்சுன்னா உள்ளே வந்து ஒரு சைன் இருக்கும். 2 sin² θ அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இங்கேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது. அப்போ காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துட்டோம்னா இது 2. கியூப்ல இருந்து ஒரு காசு வெளியே போயிடுச்சுன்னா உள்ள ஒரு காசு இருக்கும். அப்போ 2 cos² θ -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த sin/cos பண்ணாலே நமக்கு இங்கே tan கிடச்சிரும். அப்போ இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக என்ன ஆயிருக்கணும், கேன்சல் ஆயிருக்கணும். ஆனால் ஒன்று சைனில் இருக்குது, ஒன்று காசில் இருக்குது. ஒன்று ரெண்டையுமே சைனில் கன்வெர்ட் பண்ணுங்கள், இல்லை ரெண்டையுமே வந்து காசில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். sin² + cos² = 1 நமக்கு தெரியும். அப்போ sin²க்கு பதிலாக +cos² அந்த பக்கம் போடுச்சுன்னா 1 - cos² அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த sin² ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த 1 - cos²ன்றது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மற்ற எல்லா டேர்ம்ஸும் அப்படியே இருக்கட்டும். 1/sin θ 1 - 2 மல்டிபிள் பை இந்த sin²க்கு பதிலாக மட்டும் 1 - cos² θ அப்படின்னு எழுதியிருக்கோம். டினாமினேட்டரில் இருக்க எந்த டேர்ம்ஸையும் மாற்ற வேணாம், நம்ம வந்து காசில் தான் கன்வெர்ட் பண்ணுறோம் கொஸ்டினை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். உள்ளே மல்டிபிள் பண்ணால் மேலே இந்த sin θ இருக்குது, உள்ளே 1 - ஃபஸ்ட்டு இது 2 1s are 2, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × cos² வந்து 2 cos². அப்போ +2 cos² θ அப்படின்னு கிடச்சிருக்கோம். டினாமினேட்டரில் அதே cos θ 2 cos² θ -1 இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் sin θ,
இதில் வந்து 2 1ம் இந்த 2ம் வந்து சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா -1 கிடைக்கும். அப்போ 2 cos ஸ்கொயர் தீட்டாவும் ஒரு -1ம் இருக்குது. அப்போ இதை 2 cos ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட cos தீட்டாவும் 2 cos ஸ்கொயர் தீட்டா -1 தான் இருந்தது. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிருப்பாங்க. அப்போ sin தீட்டா பை cos தீட்டான்னு கிடைக்குது. sin தீட்டா பை cos தீட்டா அப்படின்றது வந்து tan தீட்டாவோட பேசிக் ஃபார்முலா தான். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ரீச் ஆயிடுச்சு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் வந்திருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் அப்படின்னு எழுதி வந்து ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினில் sin a plus cosecant a the whole square plus cos a plus secant a the whole square equal to 7 plus tan squared cot squared ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல எடுத்துக்கிறோம். இந்த பேட்டர்ன் பாருங்கள், a plus b the whole squared மாதிரி இருக்குது. a plus b the whole squaredனா a squared plus b squared plus 2ab. ஸோ இதை a plus b the whole squared ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஏக்கு பதிலாக sin aவும் பிக்கு பதிலாக cosecant aவும் இருக்குது. ஃபார்முலாவில் முதல்ல a squared. ஸோ sin squared a plus cosecant squared a plus 2 times sin a cosecant a இப்படி எழுதிக்கலாம் நம்ம. அதே மாதிரி செகண்ட் டேர்மில் இதுவும் a plus b the whole squared தான். இப்போ cos squared a plus bக்கு பதிலாக இங்கே secant squared a plus 2 times cos a secant a இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் பாருங்களேன், நம்மக்கிட்ட 3 ஐடென்டியும் 3 ரெசிப்ரோக்கல்ஸும் இருக்குது. இதுதான் நம்மளோட ஐடென்டியும் ரெசிப்ரோக்கல்ஸும். எப்போவுமே சைன் ஸ்கொயர்டையும் காஸ் ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 1 தான் கிடைக்கும். இங்கே ஒரு சைன் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர்டு இருக்குது பாருங்கள். இந்த சைன் ஸ்கொயர்டையும் காஸ் ஸ்கொயர்டையும் பக்கத்தில் எழுதிட்டு அதை வந்து ஆன்சர் 1 ஆக்கிடலாம். ஆக்சுவலாக சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ நம்மக்கிட்ட ஒரு டேர்ம் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்க போகிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் 2 times sin a cosecant aன்னு இருக்குது. 2 times sin a. இந்த cosecant a வந்து ஆக்சுவலாக யாரோட ரெசிப்ரோக்கல் பாருங்கள். cosecant வந்து 1 by sin ஓட ரெசிப்ரோக்கல். அதனால இந்த cosecantக்கு பதிலாக நம்ம 1 by sin a அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து 2 cos into secant அப்படின்னு இருக்குது. 2 cos a அப்படியே வச்சுட்டு இந்த secant வந்து 1 by cosன்னு எழுதிக்கலாம். ஏன்னா secant வந்து காசோட ரெசிப்ரோக்கல் தான். 1 by cos தான் நம்ம secant அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த secantக்கு பதிலாக 1 by cos a அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஸோ இதில் இன்னும் எழுதாத டேர்ம்னு பார்த்தா இந்த cos squared aவும் இங்கே இருக்கிற secant squared a தான். ஸோ அதை மட்டும் எழுதிக்க போகிறோம். cosecant square a ப்ளஸ் secant squared a நம்மக்கிட்ட இருக்குது. இதில் பாருங்களேன், இந்த சைன் ஸ்கொயர்டும் காஸ் ஸ்கொயர்டும் ஒன்றா இருக்கும். ப்ளஸ் இந்த சைனும் கேன்சல் ஆச்சுன்னா 2 ஆகிடும். ப்ளஸ் இந்த காசும் கேன்சல் ஆச்சுன்னா 2 ஆகிடும். ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து cosecant squared aவும் secant squared a மட்டும் தான் இருக்குது இப்போ கொஸ்டினில். இப்போ இது 2 + 1 3 + 2 5ன்னு வந்துடும். 5 ப்ளஸ் கொசிகென்ட்டும் சீக்கண்ட்டும் இருக்குது. ஆனால் ஆன்சரில் டேனும் காட்டும் தேவைப்படுது. அப்போ கொசிகென்ட்டையும் சீக்கண்டையும் டேன் அண்ட் காட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிஸ், நம்மளுக்கு கிட்ட இருக்க 3 ஐடென்டிஸில் இப்போ கொசிகென்ட் ஸ்கொயர்டு ஏ வேணும் அப்படின்னா அதை நம்ம 1 + cot squared ஏன்னு எழுதிக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர்டை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 1 + tan squared அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த கொசிகென்ட் ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1 + cot squared ஏன்னும், இந்த சீக்கண்ட் ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1 + tan squared a அப்படின்னு எழுதிக்க போகிறேன். எனக்கு ஆன்சர் வந்து காட்லேயும் டேன்லேயும் வேணுன்றதுனால இப்படியும் மாற்றி எழுதிக்கலாம் அதோட ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி. இப்போ நம்பர் பாருங்கள், இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 5 + 1 6, 6 + 1 7 ப்ளஸ் இங்கே ஒரு tan squared ஏவும் இங்கே ஒரு cot squared ஏவும் இருக்குது. அதுதான் உங்களுக்கு அங்கே ப்ரூஃபில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே டேர்ம் அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் கரெக்டாக வந்திருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். கொசிகென்ட் a - sin a சீக்கென்ட் a - cos a என்றது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் 1/tan + cotன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். கொசிகென்ட்டும் சைனும் மைனஸில் இருக்குது. கொசிகென்ட் அப்படின்றது 1/sin, அதோட ரெசிப்ரோக்கல் தான். ஸோ இதை வந்து 1/sin அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். இது வந்து 1/sin a. இங்கே வந்து ஒரு -sin a இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே டினாமினேட்டரில் எதுவும் இல்லைனா 1 இருக்கதா அர்த்தம். இங்கே சீக்கண்ட்டும் காசும் மைனஸில் இருக்குது. சீக்கண்ட் அப்படின்றது வந்து 1/cosோட வேல்யூ. அப்போ இதை 1/cos a மைனஸ் இங்கே ஒரு cos a இருக்குது டிவைடட் பை 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனில் சப்ட்ராக்ஷனில் இருக்குது. க்ராஸ் மல்டிப்ளை இல்லை எல்சிஎம். 1 1s are 1 -1 into sin squared aன்னு எழுதிக்க முடியும். டிவைடட் பை 1 into sin a தான். இங்கே வந்து மல்டிபிள் பை ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நடுவில் மல்டிபிள் இருக்கதா தான் அர்த்தம். 1 into 1 1 cos into cos squared a டிவைடட் பை cos into 1 வந்து cos a அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் பேசிக் ஐடென்டி வந்து sin squared + cos squared வந்து 1,
பேசிக்கான உங்களோட முதல் ஃபார்முலா வந்து sin squared a plus cos squared a is equal to 1. இதுலேருந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு ஐடென்டி ப்ரூவ் பண்ண முடியும். முதல் ஐடென்டி என்ன அப்படின்னா ப்ளஸ் sin squared அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். அப்போ cos squared a is equal to 1 minus sin squared a அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சைன் வேணும்னா ப்ளஸ் காஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். ரெண்டாவது ஐடென்டி sin squared a அப்படின்றத 1 minus cos squared a அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஏன்னா இங்கே 1 minus sin squared a இருக்குது. அப்போ 1 minus sin squared a நம்ம cos squared a எழுதிக்கலாம். அப்போ இது cos squared a தான், கீழே ஒரு sin a இருக்குது. மல்டிபிள் பை இங்கே 1 minus cos squared a இருக்குது. 1 minus cos squared a அது sin squared a ஓட வேல்யூ. அப்போ இதை sin squared a by cos a அப்படின்னு எழுதலாம். இது மல்டிபிளில் தான் இருக்குது. இங்கே sin squared a இதுக்குள்ளே ரெண்டு சைன் இருக்கதா அர்த்தம். இதுக்குள்ளே இருக்க ஒரு சைனும் இதுக்குள்ளே இருக்க ஒரு சைனும் கேன்சல் ஆகிருக்கும். cos squared a cos a இருக்கா, cos squared a ரெண்டு காசு இருக்கதா அர்த்தம். அப்போ ஒரு காசும் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ மேலே cos a இன்ட்டு sin a தான் இருக்குது. cos a இன்ட்டு sin aன்றது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இது. ஆனால் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரீச் ஆகலை. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரீச் ஆகலை அப்படின்னா இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்மை சால்வ் பண்ணணும். ரெண்டும் ஒரே ஆன்சர்னு காமிச்சா போதும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1/tan a + cot a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம லெஃப்ட் சைடோட ஆன்சர். இதே ஆன்சர் இவங்களுக்கும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சம் கரெக்ட். 1/tanக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா sin a by cos a அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் காட்டுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா cos a by sin a அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1/sin இன்ட்டு சைன் வந்து sin squared a கிடைக்கும். இங்கே cos இன்ட்டு cos வந்து cos squared a கிடைக்கும். டிவைடட் பை sin இன்ட்டு cos cos இன்ட்டு sin எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே எடுத்துகிட்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். இதில் sin squared + cos squaredக்கு பதிலாக நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். இதை மேலே எடுத்துகிட்டு போகும்போது cos a sin a டிவைடட் பை sin squared a + cos squared இப்படி கிடைக்கும். மேலே வந்து 1 தான் இருக்குது. மல்டிபிள் பை இது மேலே போனால் ரெசிப்ரோக்கலில் வந்து தான் அர்த்தம். டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் sin squared + cos squaredனால அது 1 ஆகிருக்கும். அப்போ cos a மல்டிபிள் பை sin a அப்படின்றது தான் உங்களோட சரியான வேல்யூ. இதே தான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஒரே மாதிரி கிடச்சிருக்கு. cos a sin a cos a sin aன்னு கிடச்சிச்சு. ஸோ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் சேமாக வந்திருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10ல் 3 கேஸ் இருக்குது. இது இஸ் ஈக்குவல் டு இது இஸ் ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இவங்க வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துகிட்டு இதோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 1 + tan squared aன்னு இருக்குது. கீழே வந்து 1 + cot squared aன்னு இருக்குது. ரெண்டுமே வந்து உங்களோட ஐடென்டி தான். 1 + tan squared a நம்ம secant squared aன்னு எழுத முடியும். 1 + cot squared a cosecant squared aன்னு எழுத முடியும். இப்போ 1 + tan squaredக்கு பதிலாக secant squared aன்னு எழுதிக்கலாம். 1 + cotக்கு பதிலாக cosecant squared aன்னு எழுதியாச்சு. இப்போ வந்து சீக்கண்ட்டும் கொசிக்கண்ட்டும் கிடச்சிருக்கு. சீக்கண்ட் அப்படின்றது யாரோட ரெசிப்ரோக்கல்? 1/cosோட ரெசிப்ரோக்கல். கொசிக்கண்ட் அப்படின்றது சைனோட ரெசிப்ரோக்கல். இப்போ மேலே இருக்கிற சீக்கண்ட் ஸ்கொயர்டு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 1/cos squared aன்னும் டினாமினேட்டரில் இருக்க கொசிக்கண்ட்டுக்கு பதிலாக 1/sin squared a அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு, அதாவது 1/cos squared a அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் இருக்க டேர்மை மேலே எடுத்துகிட்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ sin squared a/1ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து மல்டிபிள் பண்ணால் sin squared a/cos squared aன்னு வருது. sin squared a/cos squared aன்றது ஆக்சுவலாக tan squared a தான். sin/cosனா tan வரும், ஸ்கொயர் இருக்கிறதுனால tan squared aன்னு வந்துச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எடுத்து ப்ரூவ் பண்ணால் நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் டேர்ம் எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம். இதை எடுத்துக்க போகிறோம். நம்மளோட கொஸ்டின் 1 - tan a டிவைடட் பை 1 - cot a the whole squared. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட்டு மேலே 1 - tanனும் கீழே வந்து 1 - cotடும் இருக்குது. இது மேலே இருக்கிற 1 - tan a அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் இருக்க 1 - cotல காட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 1/tan a அப்படின்னு எழுதிக்கலாம். மேலே இருக்க ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. டினாமினேட்டரில் இது 1/1 இது 1/tan இருக்குது. எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் மேலே இருக்கிற 1 - tan a எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். இது tan a × 1 tan a minus 1 × 1 1 டிவைடட் பை tan a அப்படின்னு கிடைக்கும். கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை மேலே எடுத்துகிட்டு போனால் நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட வேல்யூ மேலே வந்து 1 - tan aன்னு இருக்குது. மல்டிபிள் பை இதை மேலே எடுத்துகிட்டு போனோம் நமக்கு tan a பை இது tan a/tan a - 1ன்னு கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே 1 - tan a இருக்குல்ல, இது ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு a - b அப்படின்னு இருக்கிற ஒரு டேர்மை b - aன்னு மாற்றி எழுதணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு மைனஸ் சைனை நம்ம வெளில எடுக்கணும். அப்படி வெளில எடுத்தோம்னா a - b வந்து நம்ம b - aன்னு எழுதிக்கலாம்.
ஏன் அதை எடுக்கிறோன்னா அப்போ இந்த 2 டேர்ம் கேன்சல் பண்ணுறதுக்காக. இது வந்து tan a minus 1 மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம 1 minus tan a அப்படின்னு எழுதிக்க முடியும். இங்கே இருக்கிற ஸ்கொயர் அப்படியே இருக்குது. 1 minus tan a 1 minus tan a-வும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ ரிமைனிங் டேர்ம் ஒரு மைனஸும் ஒரு tan a-வும் இருக்குது. இப்போ மைனஸ் tan a தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். tan வந்து tan ஸ்கொயர்ட் ஆகிடும். அப்போ tan ஸ்கொயர்ட் a அப்படின்னு கிடைக்குது. இங்கே பாருங்கள், இதே ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள் இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் tan ஸ்கொயர்ட் a தான் வந்திருக்கு. ரெண்டாவது டேர்மும் tan ஸ்கொயர்ட் a-க்கு ஈக்குவேட் ஆகிருக்கு. இப்போ கொஸ்டின் அவங்க சொன்ன ப்ரூஃப் பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் tan ஸ்கொயர்ட் a, செகண்ட் ஒன்றும் tan ஸ்கொயர்ட் a. இதுவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இதுவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது 2 பேரும் கண்டிப்பாக ஈக்குவல் தான். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து 5ன்னு கிடைக்குது, ஒய்யோட ஆன்சரும் 5ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம சொல்லிடலாம் x is equal to yன்னு சொல்லலாம்ல. அதே ப்ரொசீஜர் தான். முதல் டேர்முக்கும் tan ஸ்கொயர்ட் a ஆன்சர், இதுக்கும் tan ஸ்கொயர்ட் a ஆன்சர். அப்போ இவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஈக்குவல் தான். அதுக்கு நம்ம தனியாக எந்த ப்ரூஃபும் எழுத தேவையில்லை. ஹென்ஸ்ன்னு போட்டு 3த்தையும் ஈக்குவல்னு எழுதிடலாம். ஸோ ஹென்ஸ் இந்த 3 டேர்மும் ஈக்குவல் தான், ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.